ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா எல்லாரும்? இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு ஃப்ளவர், ஒரு 3D மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கணும். மடக்கி ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ண பேப்பரை எடுத்து திரும்பவும் ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் எப்படி பகுதி இடத்த அப்படியே கரெக்டாக மடிக்கிறேன் பாருங்கள். எப்படி மடிக்கிறேன்னு நல்லா உன்னிப்பாக கவனிங்க. திரும்பவும் ரெண்டாக. அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சுட்டு திரும்பவும் ரெண்டாக மடிக்கிறோம். அந்த மடித்து விட்ட இடத்த நல்லா கிளியராக அழுத்தி விடணும். அப்போ தான் நமக்கு இனி ஃபைனலில் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபகுதியை திரும்பவும் அதே மாதிரியே பண்ணிக்கிறேன். நம்ம முதல்ல பண்ண மாதிரி ரெண்டாக மடித்து திரும்பவும் அதை ரெண்டாக மடித்து திருப்பி வச்சு திரும்ப மடிக்கணும். அதை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிமித்திட்டு இந்த சென்டர்லேருந்து நான் எப்படி மடக்கிறேன்னு கவனிங்க. நான் எப்படி அந்த சென்டர்லேருந்து அப்படியே அந்த ஓப்பனாக இருக்கிற மாதிரி, இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் அந்த ஓப்பனாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எந்த பகுதி மேல் புறமாக வருதுன்னு கவனிங்க. ஒரு பேப்பரில் பண்ண மாதிரியே இன்னும் 2 பேப்பரில், மொத்தமாக 3 பேப்பரில் தேவை. அதே மாதிரியே நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா கவனித்து பண்ணிங்கன்னா தான் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனி திருப்பி வச்சுட்டு திரும்பவும் ஒரு மடி. இப்போது நம்ம சென்டர்லேருந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மடிப்பு லைன் இருக்குல்ல, அந்த மடிப்பு லைன்லேருந்து அப்படியே நம்ம மடித்ததுக்கு நம்ம இந்த வலது பக்கம் மடித்தோன்னா இடது பக்கமாக ரிவேல்ஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சென்டர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஆனால் ஃப்ரெண்டு மேலே 2 சைடும் ஓப்பன் மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா? இதுலேயும் மேலே 2 சைடும் ஓப்பன். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கணும். இப்போது நம்ம அந்த மடித்து விட்டுருக்கோம் இல்லை, அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் வரையணும். அதுக்கு தேவையாட்டு நான் ஒரு கட்டியான ஒரு இன்விடேஷனில் உள்ள ஏதாவது ஒரு பிட்டு துண்டு ஏதாவது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த நமக்கு ஒரு மடிப்புக்கு எவ்வளோ லென்த் வருமோ அந்த மாதிரி அதை எப்படி லைன் போடணும்னு கவனிங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் பகுதியை விடணும், லைன் போடாமல். ஒரு 3/4 வாசிக்கு அந்த கரெக்டாக லைன் போட்டு அந்த குட்டி மலை மாதிரி உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம அந்த லைனில் வச்சு மொத்தமாக வரைஞ்சி வெட்டுறதுக்காக தான். இது நமக்கு ஒரு மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி.
இப்போது நம்ம அந்த ஃப்ரேம் வரைஞ்சதை அந்த பேப்பருக்கு மேல் பகுதி ஒரு சைடில் வச்சு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் நம்ம. இதே மாதிரி மறுபக்கம் திருப்பி வச்சு வரைஞ்சிக்கணும். இதே மாதிரி நம்ம 3 பேப்பர்லேயும் வரைஞ்சிக்கணும். இப்போ 2 எண்ணத்தில் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி வச்சுட்டு 3 பேப்பர்லேயுமே நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த குட்டி மலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வெட்டி எடுத்துக்கணும். 3 எண்ணத்துலேயும் வரைஞ்சி வச்சுருக்கோம். இது இந்த சைடில் நான் 2 எண்ணத்தை கட் பண்ணிட்டேன். 1 மட்டும் உங்களுக்கு கட் பண்ணுறதை காட்டுறேன். அந்த குட்டி மலையை ஃபஸ்ட்டு வெட்டிக்கணும். நம்ம ஒரு சைடு வெட்டிட்டோம். திரும்ப அங்கே உள் சைடில் திரும்பவும் மலை இருக்குது, அதுக்கு திருப்பி வச்சுக்கிட்டு திரும்ப இந்த சைடை வெட்டிக்கணும். இது நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ கஷ்டம் மாதிரி இருக்கும். செஞ்சிங்கன்னா பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நமக்கு ஃபைனல் அவுட்புட் ரொம்ப க்யூட்டாக இருக்குமா, அதை பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். என்னோடய பிள்ளைங்க அதை சுருக்கி சுருக்கி விளையாடி இருப்பாங்க. நம்ம இந்த 2 சைடும் கம்ப்ளீட்டாக வெட்டும்போது அந்த சென்டரில் பார்த்தீங்களா அழகாக க்யூட்டாக வருது பார்த்தீங்களா. இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3ஐயும் ஜாயின் பண்ண வேண்டி இருக்குது. மடித்து வச்சுட்டு 3 நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இல்லை, இதில் கரெக்டாக அந்த ஜாயின் பார்த்து கம் போட்டு ஒட்டிக்கணும். பார்த்திங்களா, நம்ம மொத்தமாக ஒட்டிட்டோம். இனி இன்னொரு ஒரு இது இருக்குது, அதையும் ஒட்டிக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை ஒட்டுற பகுதி கரெக்டாக அந்த ஷேப்பிங்கில் வரலைன்னா அந்த ஒரு லேயரை மட்டும் வெட்டி விட்டுட்டு அது கரெக்டாக வர மாதிரி ஒட்டிக்கணும்.
இனி நம்ம எண்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். திரும்பவும் கம் போட்டு இந்த பகுதியை ஒட்டிக்கணும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு புதுசாக நிறைய வீடியோ போடுவேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக நான் போட முயற்சி பண்ணுவேன். இப்போ நமக்கு அந்த ஃபைனலுக்கு வந்துட்டோம், நம்ம கொண்டு வந்துட்டோம். இனி என்னென்னா அந்த நம்ம கொஞ்சம் வெட்டாத பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது சென்டரில் வர மாதிரியும், இந்த மற்ற பகுதிகள் வந்து வெளிப்புறமாக அதை கொஞ்சம் நம்ம உள்ளடி அந்த சுருக்கு கரெக்டாக எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டான ஒரு அழகான ஒரு டிசைன் பார்த்தீங்களா. தேங்க்யூ ஆல் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.